ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம். இன்றைய பதிவு 40 ஆண்டுகளாக கத்தோலிக்க மதகுருவாக இருந்து தன்னலமற்ற சேவையை எனக்கு தெரிந்து என்னுடைய சொந்த கிராமமான தேவதானத்திலிருந்து முனையம்பட்டி வரை பல ஏழை எளிய மக்களுக்கு ஜாதி மதம் என்ற குறுகிய வட்டத்தில் இல்லாமல் நிறைய சேவைகளை பண்ணி நிறைய பேரை உருவாக்கி விட்டுருக்காங்க. ஃபாதர் மோஸ்ட் ரெவரண்ட் ஃபாதர் ஏஆர் அல்போன்ஸ் அடிகளார் அவர்களை நேர்காணல் காண்பதற்காக நான் திருவாரூரிலிருந்து இங்கே வந்துள்ளேன். ஐயா அவர்களை ஒரு சிறு பேட்டி எடுப்போம் மாறுங்கள். நீங்கள் 2 நிமிஷம் சேனலுக்காக பேட்டி கொடுங்க, ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நல்ல ஒரு நேரமாக நான் கருதுகிறேன். வாழ்க்கை ஒரு புயல், வாழ்க்கை ஒரு பந்து, வாழ்க்கை ஒரு மலர் என்று பல விதமாக பார்க்கப்படுகிறது. சகோதரி வாணிஸ்ரீ, நான் படிக்கிற காலத்திலிருந்து 40 ஆண்டுகளாக பல முறை வளர்ச்சிக்கும் வாழ்விற்கும் ஆலோசனை பெறுவதிலே ஆர்வமாக இருப்பார்கள். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற அணியாத்தாக தன்னுடைய பிள்ளையை உயர்ந்த நிலைக்கு படித்து உயர்த்த வேண்டும் என்ற எல்லையில்லா ஆசை. அதே போல் கோயில் காரியங்களிலும் மத வழிபாடுகளிலும் ஆர்வத்தோடு பணியாற்றியவர்கள். எங்கிருந்தாலும் சிறப்பாக செய்ய வேண்டாம். வேதாரணி பள்ளியில் சிறப்பாக பணியாற்றி கேள்விப்பட்டேன். பல இடங்களில் சென்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அது அவருடைய தனித்தருவதும் தனித்துவம். அந்த தனித்துவத்தை பாராட்டுகிறேன். சமுதாயத்தில் காளான் போல வளர வேண்டாம், காளான் போல் மலர வேண்டும், மனம் கமழ வேண்டும் என்று மனிதர்கள் பலவிதமாக பார்க்கிறார்கள், பேசுகிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் எல்லாரும் நல்ல காளான்களாக இருப்பதில்லை. நல்ல காளானாக வளர வாழ சகோதரி வாணிஸ்ரீ வாழ்த்துகிறேன். நன்றி.